A marvelous wishes to everyone. Welcome to our English grammar class. Now we going to see class 6 in that lesson 8 and the topic is adjectives. And we people very well on adjectives. Adjectives is nothing but a describing word. It describes a noun or it qualifies a noun. Adjective na describing word சொல்வாங்க. அது எதை describe பண்ணும் அப்படின்னு பார்த்தனா it describes the noun and it telling us something specific about it. Okay. ஒரு noun பத்தி ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயத்தை சொல்றது தான் adjective சொல்றாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் மேல 10 நோட்ஸ் இருக்குன்னா ஏதாவது ஒரு நோட்டை எடுங்கன்னு சொன்னா நம்ம ஏதாவது ஒரு நோட்டை எடுத்து கொடுத்துருவோம். ஸ்பெசிஃபை பண்ணி டேக் தட் நோட் அப்படின்றதப்போ அங்க 10 நோட் இருக்கு. எந்த நோட்ஸ் நமக்கு தெரியுமா? நோ. சோ ஸ்பெசிஃபை பண்ணி ப்ளூ கலர் நோட் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஈஸியா ப்ளூ கலர் நோட்டை எடுத்து கொடுத்துருவோம். ரைட்டா? and this is what called adjectives. adjective எதுக்காக யூஸ் ஆகுது? ஒரு நவுனை ஸ்பெசிஃபை பண்ணி காமிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் நவுனை எக்ஸாக்ட்டா சொல்றதுக்கு நமக்கு adjectives யூஸ் ஆகுது. ஓகேமா? and last videos we discussed a lot about adjectives. adjectives பத்தி நிறைய பார்த்தாச்சு. and now we going to see only the book exercises. Okay. In that first topic, yes, read each of the sentences given below and say whether the statement following each one is true or false. என்ன சொல்லிருக்காங்கன்னா, read each of the sentences. ஒவ்வொரு சென்டென்ஸ் படிச்சு பார்த்துட்டு ஒவ்வொரு சென்டென்சஸ் கீழே என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா நம்ம சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், எஸ், whose doorbell did you ring by mistake? யாருடைய டோர் பெல்ல நீ தெரியாம அழுத்திட்டா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இதுல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். எஸ், here whose is an interrogative pronoun. இங்க என்ன சொல்லிருக்காங்க? whose அப்படின்றது interrogative pronoun அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? if it is true mean true, false mean false. இங்க பாருங்க, whose doorbell, யாருடைய doorbell தான் நம்ம கேக்குறாங்க. ஓகே, doorbell அப்படின்றது ஒரு noun. அப்போ இந்த இடத்துல interrogative adjective ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா true வந்திருக்கும். ஆனா interrogative pronoun, pronoun he she it ஏதாவது அங்க வந்திருக்கணும். எதுவுமே வரல. யாருடைய doorbell நீ அழுத்துனதான் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கிறது doorbell. சோ இங்க adjective கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் true. ஆனா இங்க interrogative pronoun ன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து false. ஓகேவா? and second one பாருங்க, my favorite color is black. what is yours? ஓகே, இங்க what அப்படின்றது yours ன்னு பக்கத்துல வந்திருக்கா. அப்போ interrogative pronoun. சோ பார்க்கலாம். எஸ், இங்க பாருங்களேன், here what is an interrogative adjective. இந்த இடத்துல what வந்து interrogative adjective ஆன்னு கேக்குறாங்க. ஒரு பொருளியாம டிஸ்கிரைப் பண்ணுது what அப்படின்றது இந்த இடத்துல no, அது உன்னுடையது எது அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஓகேவா? what is yours, உன்னுடையது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இங்க pronoun தான் வரணும். pronoun வந்திருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் true. ஆனா இங்க interrogative adjective ஆன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் false. yes. See our third question. Yes, which book did you want to borrow from the library? லைப்ரரியில இருந்து எந்த புக் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ interrogative pronounக்கும் interrogative adjectiveக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா, pronoun அப்படின்னா அந்த interrogative பக்கத்துல interrogative வேர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல pronoun ஏதாவது வரும். ஓகேவா? pronoun வந்ததுன்னா அது interrogative pronoun. இதுவே interrogative adjective தான் interrogative question word இருக்குல்ல, which what whose, அதுக்கு பக்கத்துல noun வரும். noun வந்ததுன்னா அது adjective, pronoun வந்ததுன்னா அது pronouns. புரியுதா? இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? book கொடுத்திருக்காங்க. bookன்றது noun. அப்போ interrogative adjective னா இது correct. yes, which is an interrogative adjective. அப்போ statement வந்து
true தான். ஓகேவா? Then fourth one, which remark did he make that got you so angry? Okay. அவன் என்ன தப்பு செஞ்சா உங்களுக்கு இந்த அளவுக்கு கோபம் வரதுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? So இங்க what remark did he make? அவன் என்ன தப்பு செஞ்சான்? Okay. Here it describes about the pronoun. அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு pronoun. இங்க remarkன்றது ஒரு noun வராது. ஓகேவா? So interrogative pronoun னா இந்த statement true. Yes, interrogative pronoun. So the statement is true. And fifth one, whose is that bag lying in the corner? யாருடைய பேக் வந்துட்டு அந்த கார்னர்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? whose is that bag? அப்போ பேக் தான் இங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அப்போ adjective, interrogative adjectiveனா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். interrogative pronounனா ஸ்டேட்மெண்ட் false. சோ பார்க்கலாம். interrogative pronoun கொடுத்திருக்காங்க. இங்க ஏதாவது pronoun இருக்கா? No. So the statement is false. And sixth one, what is the menu for today? இன்னைக்கு என்ன மெனுன்னு கேக்குறாங்க. மெனுனா சாப்பாடு, என்ன சாப்பாடுன்னு கேக்குறாங்க. அப்போ what is the menu? மெனுவை டிஸ்கிரைப் பண்றதுக்கு தான் இந்த what யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ adjective. adjectiveனா statement true, pronounனா statement false. Yes, what is an interrogative adjective ன்னு கேட்டிருக்காங்க. So adjectiveனா statement என்னன்னு சொன்ன? True. Okay, and the next one. Seventh one, which is the purse you wanted? The grey or the black? எந்த purse வந்து உங்களுக்கு வேணும்? கிரேவா பிளாக்கான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ which எதை டிஸ்கிரைப் பண்ணுது? purse. purse சொல்லுது. So interrogative adjective னா statement true. interrogative pronoun னா statement false. Yes, interrogative pronoun கேட்டிருக்காங்க. So the statement is false. புரியுதா? interrogative பக்கத்துல, interrogative word பக்கத்துல noun வந்ததுன்னா அது adjective, pronoun வந்ததுன்னா அது pronoun. Then eighth one, whose story should I believe? His or yours? உன்னுடையதா இல்ல அவனுடையதா நான் நம்பணும்? யாருடைய ஸ்டோரிய நம்பணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இங்க it describes about the pronoun. pronoun பத்தி சொல்லு. ஸ்டோரியை இங்க மென்ஷன் பண்ணிக்கல நம்ம. pronoun யாருடைய ஸ்டோரிய நான் நம்பணும்? உன்னுடையதா அவனுடையதா? அப்போ interrogative pronoun னா statement true, interrogative adjective னா statement false. So interrogative pronoun, the statement is true. Clear amma? The ninth one, what size shoes do you wear? என்ன kind of shoes நீ போட்டுக்க போறன்னு கேக்குறாங்க. ஓகேவா? So what size shoes do you wear? size shoes describe பண்ணிருக்கீங்க. So interrogative adjective na statement true, interrogative pronoun na statement false. பார்க்கலாம். Yes, adjective. So the statement is true. And 10th one, to whom should I give this book? இந்த புக்க நான் யாருக்கு கொடுக்கணும்? ஓகேவா? அப்ப யாருக்குன்றதான் first. interrogative pronoun means statement true, interrogative adjective means statement false. Yes, interrogative adjective னு சொல்லிருக்காங்க. அப்போ statement false. Clear ஆமா? ஒரு noun describe பண்ண மாதிரி வந்தா அது adjective. pronoun யாருக்கு எவருக்கு அப்படின்லாம் வந்ததுன்னா அது pronoun. அப்போ அது interrogative adjective இருந்தா true போடுங்க. interrogative pronoun இருந்ததுன்னா அந்த சென்டென்ஸ்க்கு கரெக்டா இருந்தா true false அந்த மாதிரி போட்டுக்கணும். Clear? And shall we move on to the next exercise? Yes. And the next exercise is rewrite the sentences below by correcting the order of adjective. Before that, இங்க B exercise உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அது வந்து you people have to write it by your own. நீங்களாவே ஓனா எழுதிக்கணும். ஓகேவா? So அதையுமே மிஸ் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்காது. So that only நான் B பார்ட்ட skip பண்ணிட்டு C exercisesக்கு வந்துட்டேன். ஓகேவா? And C என்னன்னு சொல்லிட்டாங்க? Rewrite the sentences below by correcting the order of adjective. order of adjective என்ன பண்ணனும்னு சொல்லிருக்காங்க? correct பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. And before that, what is the order of adjective? opinion, size, shape, color, age, material இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கு. ஓகேவா? சோ அதன்படி என்ன பண்ண சொல்லிருக்காங்க?
adjectives மாத்தி எழுத சொல்லிருக்காங்க. எக்ஸசைஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. There was nothing interesting about that uneven pale ugly landscape. அந்த uneven pale ugly landscape பத்தி எதுவும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கால எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு பிளேஸ் அதை டிஸ்கிரைப் பண்றாங்க. அந்த பிளேஸ் எப்படி இருக்கா? uneven pale ugly ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டிஸ்கிரைபிங் வேர்டை டிஸ்கிரைப் பண்ணி காமிச்சேன். விச் மீன் அதை மட்டும் இட்டாலிக்ல ரெட் கலர்ல காமிச்சிருக்கோம். ஓகேவா? சோ இங்க இருக்கிற இந்த அட்ஜெக்டிவ நம்ம என்ன செய்யணும்? ஆர்டர் படி எழுதணும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாத்துருங்க. அக்லி பேல் அன்ஈவன் லேண்ட்ஸ்கேப். ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் எல்லாம் சொல்லிடணும், அதுக்கப்புறமா தான் நவுன் சொல்லணும். ஓகேவா? சோ அக்லி, அக்லின்றது நம்ம ஒப்பீனியன் பார்த்த உடனே எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் வரணும். தென் பேல், பேல் இஸ் லைக் அ கலர், வெளுந்து போயிருக்குன்னு சொல்லுவாங்க, அது கலர். அன்ஈவனா மேடும் பள்ளமுமா இருக்கும், அன்ஈவனா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So this is what the correct order. There was nothing interesting about that ugly, pale, uneven landscape. Okay, and second question. His method produced golden, round, perfect pearls of crystals. இவரோட மெத்தட்ல எப்படி என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா golden, round, perfect pearls of crystals வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இங்க golden, round, perfect இதுதான் adjective. அதோட கரெக்ட் ஆர்டர் பாருங்க. round shape first, then color golden, then perfect pearls of crystals. Okay, this is the correct order. And third one, and before that, இப்போ order of adjective என்னன்னா எப்படி இருக்கணும்ன்றத மட்டும் பாருங்க. first opinion இருக்கணும், then size இருக்கணும், shape, age, color, origin, material, qualifier, அப்புறமா தான் என்ன வரணும்? nouns வரணும். ஓகேவா? இங்க ஒப்பீனியனா பியூட்டிஃபுல்லா, அக்லியா, ரொம்ப இம்ப்ரெசிங்கா இருக்கு, எக்ஸைட்மெண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே ஒப்பீனியன்ல வந்துடணும். சைஸ்னா பிக், ஸ்மால், டால், இதெல்லாம் சைஸ்ல வந்துடும். ஷேப் ரவுண்ட், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், இது எல்லாமே ஷேப்ல வந்துடும். தென் ஏஜ், ஏஜ் இன் சென்ஸ் நாட் ஒன்லி 5 years 2 years அது மட்டும் கிடையாது. ஓல்ட், யங், இதுவுமே ஏஜ்ல வரணும். நியூ, இது எல்லாமே ஏஜ். ஓகேவா? தென் கலர், கலர் நிறைய கலர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கலர்ஸ் எல்லாமே கலர். தென் ஆரிஜின், ஆரிஜின் சென்ஸ் எந்த பிளேஸ்ல இருந்து வருது, அதுதான் ஆரிஜின். மேட் இன் இந்தியா, மேட் இன் சைனா அப்படிலாம் போடுறோம் இல்லையா, அதுதான் ஆரிஜின். மெட்டீரியல், மெட்டீரியல் மீன்ஸ் நாம யூஸ் பண்ற மொபைல் போன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸா. தென் கிளாத்ஸ், ட்ரெஸ்ல நிறைய மெட்டீரியல் இருக்குல்ல, காட்டன், சிந்தட்டிக், பூனம், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, சோ அதுதான் மெட்டீரியல் சொல்றாங்க. ஸ்டீல், அயன், இதெல்லாமே மெட்டீரியல். ஓகே. தென் குவாலிஃபயர், குவாலிஃபயர்னா அது எதுக்காக யூஸ் ஆகுது, அதான் குவாலிஃபயர் சொல்லுவாங்க. படிக்கிறதுக்காக யூஸ் ஆகுதுன்னா எஜுகேஷனல் மெட்டீரியல். தென் விளையாடுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். இதுதான் குவாலிஃபயர். அப்புறமா லாஸ்ட் என்ன வரணும்னு சொன்ன, நவுன் வரணும். ஓகேவா? தென் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். எஸ், I have given my brown old leather Italian jacket to my brother. நான் என்ன செஞ்சேன், என்னுடைய தம்பிக்கு, ஓகேவா, பிரதர் தம்பி, அண்ணன் யாரா வேணா இருக்கலாம், brown old leather Italian jacket என் தம்பிக்கு கொடுத்தேன்னு சொல்றான். ஓகேவா? சோ இங்க இருக்கிற அட்ஜெக்டிவ்ஸ் எதுன்னு பார்த்தனா brown old leather Italian தான் அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ்ஸ் நாம மேல கொடுத்திருக்கோம் இல்லையா, அந்த ஆர்டர் படி என்ன செய்ய போறோம், மாத்தி எழுத போறோம், ரீரைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன வரணும், ஒப்பீனியன். ஒப்பீனியனுக்கு ரிலேட்டடா ஏதாவது இருக்கான்னு பாருங்க. நோ. நெக்ஸ்ட் சைஸ், சைஸ் இருக்கா பாருங்க. நோ, இல்ல. தென் ஷேப், ஷேப் இருக்கா பாருங்க. இல்ல. தென் ஏஜ் இருக்கா பாருங்க. எஸ், ஓல்ட், ஓல்ட் வந்து ஏஜ். ஓகே. தென் கலர், எஸ், பிரவுன் இருக்கு. ஓல்ட், பிரவுன். ஆரிஜின், என்ன ஊரு, இட்டாலியன். ஓல்ட், பிரவுன், இட்டாலியன். மெட்டீரியல் லெதர். இப்ப புரிஞ்சிச்சா? ஆன்சர் பாருங்க. ஓல்ட், பிரவுன், இட்டாலியன், லெதர் ஜாக்கெட். லாஸ்டா தான் நவுன் போட்டிருக்கோம். தென் ஃபோர்த் ஒன், we gifted her a little beautiful Chinese blue vase on her birthday. அவளோட பர்த்டேக்கு என்ன மாதிரி ஒரு வேஸ் கொடுக்குறாங்க. அந்த வேஸ் என்ன மாதிரி எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க பாருங்களேன். லிட்டில் பியூட்டிஃபுல் சைனீஸ் ப்ளூ டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஆனா கரெக்டான ஆர்டர்ல டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்களா?
no. So the correct order பாருங்க. Beautiful opinion first போட்டோமா, then little size, அதுக்கப்புறமா color blue, Chinese origin, அப்புறமா தான் noun. ஓகேவா? And our next question. She is creating a clay slender tall image to decorate her house. அவரோட house decorate பண்றதுக்காக அவ ஒரு image create பண்றா. அந்த image எப்படி describe பண்ணிருக்காங்கன்னா, clay slender tall. clayனா நமக்கு தெரியும் களிமண்ணால ஆனது. ஓகே, slenderனா மெலிசா நல்லா சாஃப்டா இருக்குது, tallனா உயரமா. ஓகே, so first என்ன வரணும், இங்க இருக்குதுல clay வந்து மெட்டீரியல். ஓகே, tall வந்து size, slenderன்றது shape. so எது first வரணும், tall, slender, clay. shape, slenderன்றது சாரிமா, tallன்றது size, slender shape, clay material, image. ஓகேவா? so order of adjective புரியுதா? yes. and sixth one, she looked elegant and tall. elegantனா நல்ல நேர்த்தியா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்க மாதிரி. ஓகேவா? and tall in her black new dress. இங்க elegant and tall and black new இது ரெண்டு தான் adjectives. அந்த girl describe பண்ற adjectives வந்து elegant and tall. black new dressன்றது dress describe பண்றது. ஓகேவா? so இங்க elegant and tall வந்து correct orderல தான் இருக்கு. so அதை நம்ம மாத்த வேண்டாம். black and new வந்துட்டு order மாறி இருக்கு. first என்ன வரணும், age வரணும், அதுக்கப்புறமா தான் color வரணும். அப்போ new black dress. okay, and okay ma, the seventh one பாருங்க. yes, people who knew Napoleon realized that behind his stocky and short appearance there existed a sharp and precise mind. யாருக்கெல்லாம் நெப்போலியன் தெரியுமோ அவங்க ரியலைஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க புரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க அவனுடைய அந்த ஸ்டாக்கி அண்ட் ஷார்ட் அப்பியரன்ஸ்க்கு பின்னாடி ஒரு ஷார்ப் அண்ட் ப்ரிசைஸ் மைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சில பேர் உருவத்தை பார்த்து எடப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம அவனுக்கு பின்னாடி எவ்வளோ திறமைகள் இருக்கு, அவன்கிட்ட எவ்வளோ டேலண்ட் இருக்கு அப்படின்றத அவன் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so here the adjectives are behind his stocky and short appearance there existed a sharp and precise mind. இதான் இங்க இருக்கிற adjective. அதை எப்படி மாத்தி எழுதுறோம், correct order of adjective is there existed a sharp and precise mind behind his stocky and short appearance. This is the correct order of adjective. okay, and next. okay ma, the next question. yes, there were well formed beautiful a dozen yellow roses in the bouquet. okay, here beautiful a dozen yellow, these are the adjectives and the order of adjective பாருங்க. beautiful, yellow, a dozen. okay, opinion, color, then only qualifier, material, அதெல்லாம் next. okay, a dozen பின்னாடி வருது. right? next, I found him to be a well behaved, soft spoken yet well educated man. okay, நான் அவனை பார்த்திருக்கேன், well behave, நல்லா well behave பண்ணுவான், soft spoken பொறுமையா பேசுவான், then நல்லா படிச்சிருப்பான், well educated man. okay, so இங்க இருக்கிற adjective என்னன்னு பார்த்தீங்கன்னா well behaved, soft spoken yet well educated man என்றது noun. right? so order of adjective soft spoken, well behaved yet well educated man. yes, our last one. The lazy wedding beautiful dress suited her perfectly. here lazy wedding beautiful இது three the adjectives. okay ma, so answer வந்து நீங்களே கண்டுபிடிச்சாச்சா? yes, beautiful first, opinion, next lazy, next wedding, அது qualifier. okay, wedding dress, so qualifier. answer correct பாருங்க. yes, the beautiful lazy wedding dress. answer is correct. and our next exercise D, fill in the blanks in the sentences
by choosing appropriate adjectives from those given in the box. பாக்ஸ்ல கொடுத்திருக்கிற adjectives யூஸ் பண்ணி அந்த blanksல என்ன பண்ண சொல்லிருக்காங்க? fill பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? Are you ready? First see the adjectives. Plastic, then polished, new, every, then my. Okay, plastic நமக்கு தெரியும், plastic, then polish நல்லா பளபளன்னு இருக்குது, new புதுசு, everyனா ஒவ்வொருத்தருக்கும், then myன்றது என்னுடைய. சோ இந்த adjectiveலாம் கீழ கொடுக்கிற சென்டென்ஸ்க்கு எதுக்கு சூட்டபிளா இருக்கோ அதுக்கு நாம என்ன செய்யணும்? மேட்ச் பண்ண போறோம். ஓகேவா? the first one, this room has been decorated by dash daughter. இந்த ரூம் வந்துட்டு டெக்கரேட் பண்ணப்பட்டது டாட்டர் என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? என்ன மாதிரி கேர்ள்? பிளாஸ்டிக் கேர்ள் வருமா? பாலிஷ் கேர்ள், நியூ கேர்ள், எவ்ரி டாட்டர் ஆர் மை டாட்டர்? எஸ், மை டாட்டர். திஸ் ரூம் ஹாஸ் பீன் டெக்கரேட்டட் பை மை டாட்டர். என்னுடைய டாட்டர் என்ன செஞ்சாங்க? இந்த ரூமை டெக்கரேட் பண்ணாங்க. தென் செகண்ட் ஒன் பாருங்க, dash child received a small gift. குழந்தைகளுக்கெல்லாம் gift கொடுக்கறாங்க. சோ மேல இருக்கிறதுல எந்த adjective suitable ஆகும்? yes, every child. ஒவ்வொரு குழந்தைக்குமே என்ன கிடைக்குது? ஒரு small gift கிடைக்குது. every child received a small gift. then coming out to the next one, yes, he slipped on the dash floor. ஒரு ஃப்ளோர்ல அவன் வழுக்கி விழுந்துறான். ஓகேவா? அப்ப என்ன மாதிரி ஃப்ளோர்ல? பிளாஸ்டிக் ஃப்ளோர் இருக்குமா? நோ, பாலிஷ்ட் ஃப்ளோர். பளபள. எஸ், பாலிஷ்ட் ஃப்ளோர். பாலிஷ் பண்ண ஃப்ளோர்ல அவன் என்ன பண்ணிட்டான்? கீழே விழுந்துட்டான். தென் fourth one, I have made friends with the dash boy. என்ன வந்து புதுசா ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகியிருக்கேன். அப்போ ஆன்சர் என்ன வரும்? எஸ், I have made friends with the new boy. புதுதா வந்த பையன் கூட நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். then fifth one, I strictly do not use dash bags. நான் கண்டிப்பா இந்த பேக்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டேன். எந்த பேக்ஸ்? yes, மேல இருக்கிறதுல பிளாஸ்டிக் பேக்ஸ். I strictly do not use plastic bags. And next, here we have changed the adjectives. Adjectives change பண்ணியாச்சு. And the new adjectives are laughing, tired, which, some, those. இதான் new adjective. Here laughing என்னது? சிரிக்கிறது, நமக்கு தெரியும். tired, tired-ஆ இருக்குது. which, எந்த. some, கொஞ்சம், சிறிதளவு. those, அவைகள். Okay. Then the first one, yes, I would like dash tea please. எனக்கு கொஞ்சம் டீ கொடுங்க தானே கேட்போம். So கொஞ்சம் in the sense laughing, tired, which, some, those. Which one is correct answer? Yes, some. I would like some tea please. Then next one, dash movie are you planning to watch? எந்த மூவி நீ பார்க்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்கன்னு கேக்குறாங்க. அப்போ எந்தன்றதப்போ question word. இங்க இருக்கிறதுல எது question word? which. Which movie are you planning to watch? Then next one, dash men are extremely ill mannered. Okay, அந்த மனுஷங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? ரொம்ப ill manneredனா சரியான முறையில நடந்துக்கலன்னு அர்த்தம். ஓகேவா? so dash men. Those men are extremely ill mannered. Okay, and next one, yes, he took the dash horse for a drink. அவனே செய்றான், ஹார்ஸ தண்ணி குடிக்க கூட்டிட்டு போறான். எந்த ஹார்ஸ் வந்துட்டு தண்ணி குடிக்க கூட்டிட்டு போயிருப்பா? மேல இருக்கிற அட்ஜெக்டிவ்ல yes, tired horse. Then 10th one, the dash children in the park raised my spirits. Okay, நம்ம சோகத்துல இருக்கிறப்ப குழந்தைங்க சிரிச்சிட்டு இருக்க குழந்தைய பார்த்தா நமக்கு என்ன ஆயிடும்? சம்திங் ஒரு உற்சாகமா இருக்கும். ரைட்டா? so the dash children in the park raised my spirits. Yes, the laughing children in the park raised my spirits. Clear? Okay ma? And
our logs exercise. நம்மளோட கடைசி எக்ஸசைஸ்க்கு வந்தாச்சு. இந்த டாபிக் fill in the blanks with the type of adjectives mentioned in brackets. என்ன பண்ண சொல்லிட்டாங்க, அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ்ல அவங்களே adjective கொடுத்துட்டாங்க, அதை நாம கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணும். கரெக்டா? அண்ட் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க adjective type கொடுத்துருவாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நாம adjectives ஓனா நாம எழுதணும். ஓகேவா? So adjective types என்னென்ன adjective type இருக்கு? Qualitative, quantitative, then yes, the two types of adjectives. Then demonstrative adjectives, interrogative adjectives, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. So அது இந்த டைப்கான சூட்டபிள் ஆன adjective எடுத்து நம்ம என்ன செய்யணும், அந்த சென்டென்ஸை fill பண்ண போறோம். ஓகேவா? So the first one, every teacher praised the dash student. ஒவ்வொரு டீச்சரும் ஒரு ஸ்டூடெண்ட் பிரைஸ் பண்ணுவாங்க. என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டை பிரைஸ் பண்ணுவாங்க? நமக்கு என்ன டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? குவாலிட்டேட்டிவ். குவாலிட்டேட்டிவ்னா இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட், கிளவர் ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க நான் என்ன ஆன்சர் போட்டிருக்கேன்னா ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட் போட்டிருக்கேன். ஸோ குவாலிட்டேட்டிவ்க்கு ரிலேட்டடா இந்த சென்டென்ஸ்க்கு சூட்டபிளான எல்லா அட்ஜெக்டிவும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? Then next one, it gives me dash pleasure to welcome you all. நம்ம ஒருத்தங்களை வெல்கம் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ குவான்டிடேட்டிவ். குவான்டிடேட்டிவ் மீன்ஸ் எவ்வளோ அமௌண்ட், எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அமௌண்ட் தான் இங்க போட போறோம். குவான்டிடேட்டிவ். So it gives me a great pleasure to welcome you all. Great in the adjective நான் என்ன பண்ணிருக்கேன்? Okay, look at the third one. The cat kept on licking her dash paw. The cat kept on licking her dash paw. Qualitative adjective யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. cat என்ன செய்யுது? lick, நக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, lick பண்ணிட்டு இருக்கு. எதனா அதோட பானா பாதம். ஓகே, and the answer is furry. நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? furry யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, நீங்க ஈக்குவலண்டான எந்த குவாலிட்டேட்டிவ் அட்ஜெக்டிவ்னாலும் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். Then fourth one, dash files have been lying here for weeks. என்ன adjective யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க? They ask us to use the demonstrative adjective. Demonstrative adjectives are this, that, these, those. This and that ரெண்டுமே singular adjectives. These, those ரெண்டும் plural adjective. Okay, so here files இருக்கு. noun என்ன இருக்கு? files இருக்கு. so filesனாலே plural. ஓகேவா? இப்போ pluralனா these வரணும், இன்னொன்று those வரணும். அங்க இன்னொரு clue word பாருங்க, dash files have been lying here for weeks. here இங்க, அப்போ இங்க இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? அங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு வாரமா இங்க தான் இருக்கு அப்படி சொல்லுவோமா? நோ, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு வாரமா இங்க தான் இருக்குன்னு சொல்லுவோமா? அப்போ these வரணும். என்ன வரணும்? these வரணும். ஓகே, then next one, dash story was the best in the competition. எந்த ஸ்டோரி வந்து காம்படிஷன்ல பெஸ்டா இருந்ததுன்னு கேக்குறாங்க. என்ன யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க? இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். அப்போ வாட் ஸ்டோரி, என்ன ஸ்டோரி காம்படிஷன்ல பெஸ்டா இருந்தது வருமா? நோ. ஹூ ஸ்டோரி, யாருடைய ஸ்டோரி காம்படிஷன்ல பெஸ்டா இருந்தது? ஓகே, இது கூட கரெக்ட் தான். தென் எந்த ஸ்டோரி காம்படிஷன்ல பெஸ்டா இருந்தது? which யூஸ் பண்ணிக்கலாம், whose யூஸ் பண்ணிக்கலாம். and here I used which. நான் which யூஸ் பண்ணிருக்கேன். which story was the best in the competition. then next one, they are erecting a dash wall around the park. erecting means செதுக்கிறது சொல்லுவாங்க இல்லையா, அத மாதிரி செய்யறது. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா dash wall, வால் வந்து கட்டிட்டு இருக்காங்க. என்ன வால் கட்டுறாங்க அப்படின்னு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, noun யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? so நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? stone wall. they are erecting a stone wall. erecting means கட்டுறது. okay, then seventh one, the boatman clearly saw the dash storm. boatman வந்து போட்ல படகு ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ அங்க வர ஸ்டோம், புயல் வரது அவர் என்ன செய்யறாரு? பாக்குறாருன்னு சொல்றாங்க. ஐஎன்ஜில பினிஷ் ஆகுற verb இங்க யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் என்ன போட்டிருக்கேன்னா approaching. ஓகே, approaching யூஸ் பண்ணியிருக்கேன். then eighth one, throw away these bananas. இந்த பனானாஸ்ல என்ன பண்ணிடுங்க? தூக்கி எரிஞ்சிடுங்கன்னு சொல்றாங்க.
ENல கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அந்த verb. ஓகே, அப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? rotten bananas. Throw away these rotten bananas. அழுகி போன பழங்கள் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஓகே, ENல முடிஞ்சிருக்கா? Yes. And next one, I somehow managed to enter the dash bus. என்ன யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க. ED ல end ஆகிற verb யூஸ் பண்ணணும். ED ல end ஆகிற verb பஸ்க்கு ரிலேட்டடா என்ன இருக்கு? crowded. crowded ஆன பஸ்ல நான் எப்படியோ ஏறி வந்துட்டேன், மேனேஜ் பண்ணிட்டேன். Yes, crowded. I somehow managed to enter the crowded bus. The next one, the thieves had forced open the dash windows. thief என்ன சொன்னாங்க? திருடன்கள்லாம் க்ளோஸ் பண்ணிருக்க விண்டோஸை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க? ED ல எண்ட் ஆகுற verb யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. The thieves had forced open the dash windows, closed windows, locked windows, எது வேணாலும் போட்டுக்கலாம். Okay, here I use locked. And with this adjectives getting over. adjectives na என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தாச்சு. adjective order of adjectives பார்த்தாச்சு. என்ன மாதிரி adjectivesல ஒரு sentence யூஸ் பண்ணனும் எல்லாமே பார்த்தாச்சு. Okay, and I hope you understand what the adjectives, right? And in the next class we will discuss about the next topic. Thank you.